தொகுதி 6 ஆக்க நிலையுறுத்தம் மூலம் கற்றல் கிளாசிக்கல் கண்டிஷன். தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. நா. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. முன்னுரை. ஒரு பழங்கால பாரம்பரிய மனிதன் இயற்கையிலிருந்து கற்றலை கற்றுக்கொண்டான். தனக்கு வெளியேயும் உள்ளேயும் உள்ள உலகத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்வதிலிருந்தும் செய்வதிலிருந்தும் கற்றுக்கொண்டான். இதன் அடிப்படையில் நாம் மனிதர்கள் எனவும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் எனவும் சிந்தனையின் சிக்கலான தன்மை ஆகியவற்றிலிருந்து நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உணர முடிகிறது. செயல்களை செய்வதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். இதுவும் ஒரு அறிவாக கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பாடத்திற்கும் உள் ஒழுங்குமுறை உள்ளது. எனவே ஒவ்வொரு பாடத்திற்கும் கற்றல் பயன்பாடு மற்றும் ஒழுங்கு தேவை. கற்றல் என்பது வாழ்க்கையில் ஒழுங்கு, பள்ளி வாழ்க்கையில் ஒழுங்கு, அதாவது ஒருவர் ஏன் வகுப்புகளுக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும், உணவு, ஓய்வுக்கான சரியான நேரம், பள்ளியில் சில விதிகளை ஏன் கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் கற்றலை எவ்வாறு சீராக்குகின்றனர் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஆசிரியர்கள் சொந்த ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகளின் நடத்தையை வடிவமைக்கும் போது நாம் அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை திணிக்கிறோம். கற்றல் என்பது அறிவு, சொல்லகராதி, எழுத்து, எண், வேலை மற்றும் பல. மேலும் கற்றல் என்பது திறந்த மனது, பணிவு மற்றும் உணர்திறனை நிலைநிறுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் மற்றும் அனைவரிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளப்படுவதாகும். அனுபவத்தின் போக்கில் ஒருவர் சொந்த நடத்தையை பெறுகிறார். பூர்வீக போக்குகளில் தானியங்கி செயல்கள், சீரற்ற செயல்கள், அனிச்சைகள், உள்ளுணர்வுகள், உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளின் தன்னிச்சையான வெளிப்பாடுகள் ஆகியவை அடங்கும். இவை கற்றல் செயல்களின் அடிப்படை ஆகும். இவைகள் விலங்குகளின் அசல் வெளியீடு. உயர்ந்த விலங்குகளின் மனப்பான்மை குறிப்பாக மனிதனில் அசல் அனுபவத்தின் மூலம் மாற்றியமைக்கப்படுகிறது. கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் கற்றல் நடத்தை கோட்பாடு பற்றிய அறிவை பெறுதல், துலங்கல் தூண்டுதலின் தன்மையை நினைவு கூர்தல், ஆக்க நிலையுறுத்தல் பரிசோதனையை விவரித்தல், ஆக்க நிலையுறுத்தலின் 3 நிலைகளை, நிஜ உலகில் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை விளக்குதல், கல்வி அமைப்புகளுக்கு அறிவை பயன்படுத்துதல், மாணவர்களை ஊக்குவிக்க தூண்டுதல், நுட்பங்களை உருவாக்குதல், வீடியோக்கள் மூலம் பரிசோதனை பயிற்சி செய்தல் போன்றவற்றை தெரிந்து கொள்கின்றன. பாவ்லோவ் என்ற ரஷ்ய நாட்டு உடற்கூறு வல்லுநரால் நடத்தப்பட்ட பல சிறப்பான சோதனைகளின் மூலம் பெறப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் உருவானதொரு கற்றல் வகைதான் சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் எனப்படுகிறது. பாவ்லோவ் என்ற ரஷ்ய நாட்டு உடற்கூறு வல்லுநரால் நடத்தப்பட்ட பல சிறப்பான பரிசோதனைகளின் மூலம் பெறப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் உருவானதொரு கற்றல் வகைதான் சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம் எனப்படுகிறது. இமேஜ்ல இருக்கவர் தான் பாவ்லோவ், ரஷ்ய நாட்டு உடற்கூறு வல்லுநர். விலங்கினங்கள் ஆக்க நிலையுறுத்தம் மூலமாக சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன என்ற உண்மையினை பரிசோதனை வாயிலாக முதலில் விளக்கியவர் பாவ்லோவ். விலங்கினங்கள் ஆக்க நிலையுறுத்தம் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன என்ற உண்மையினை பரிசோதனை வாயிலாக முதலில் விளக்கியவர் பாவ்லோவ். இந்த சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம் பாவ்லோவின் ஆக்க நிலையுறுத்தம் என்றும் எதிர்வினை ஆக்க நிலையுறுத்தம் ரெஸ்பாண்டன்ட் கண்டிஷனிங் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் அவை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு
அதன் மூலம் கற்றலினை இயற்கை தூண்டல் வரவழைக்கும் அதே துலங்களை செயற்கை தூண்டலுக்கும் வெளியிட துவங்குவது ஆக்க நிலையுறுத்த கற்றல் என்று குறிப்பிடுவர். ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் அவை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் கற்றலினை ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் என்று குறிப்பிடுவர். இத்தகைய கற்றலில் பொதிந்துள்ள அடிப்படை உண்மைகள் யாதெனில், ஒரு குறிப்பிட்ட துலங்களை ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான தூண்டலை அல்லது இயற்கையான தூண்டலை நேச்சுரல் ஸ்டிமுலஸ் ஆர் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அதோடு தொடர்பு ஏதும் இல்லாத ஒரு செயற்கை அந்நேச்சுரல் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட கண்டிஷன்டு தூண்டலுடன் இணைத்து பல தடவை தருவதன் மூலம் இத்தொடர்பற்ற செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே துலங்களை வரவழைக்கும் தன்மையை பெறுவதாகும். இத்தகைய கற்றலில் பொதிந்துள்ள அடிப்படை உண்மை யாதெனில், ஒரு குறிப்பிட்ட துலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான தூண்டலை அல்லது இயற்கையான தூண்டலை அதோடு தொடர்புடைய ஏதும் இல்லாத ஒரு செயற்கை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலுடன் இணைத்து பல தடவை தருவதன் மூலம் இத்தொடர்பற்ற செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே துலங்களை வரவழைக்கும் தன்மையை பெறுவதாகும். பாவ்லோவின் பரிசோதனை. நாயின் வாயில் இயற்கை தூண்டலான நேச்சுரல் ஸ்டிமுலஸ் ஆர் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் UCS மாமிச துண்டை வைக்கும்போது நாயிடம் தோன்றும் உமிழ்நீர் சுரத்தல் என்பது இயல்பான எதிர்வினை அல்லது கட்டுப்படுத்தப்படாத எதிர்வினை ஆகும். நாயின் வாயில் இயற்கை தூண்டலான மாமிச துண்டை வைக்கும்போது நாயிடம் தோன்றும் உமிழ்நீர் சுரத்தல் என்பது இயல்பான எதிர்வினை அல்லது கட்டுப்படுத்தப்படாத எதிர்வினை ஆகும். பாவ்லோவின் சோதனையில் நாயினுக்கு உணவு தரும் முன்பே ஒவ்வொரு தடவையும் மணி ஓசை எழுப்ப செய்து பின்னர் உணவு தரும்படி சோதனையை அமைத்தார். பாவ்லோவின் சோதனையில் நாயினுக்கு உணவு தரும் முன்பே ஒவ்வொரு தடவையும் மணி ஓசை எழுப்ப செய்து பின்னர் உணவு தரும்படி சோதனையை அமைத்தார். முதலில் நாய் மணி ஓசை கேட்டவுடன் ஓசை வந்த திசையினை பார்த்தல், காதுகளை உயர்த்துதல், குறைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டது. ஆனால் உமிழ்நீர் சுரக்கவில்லை. உணவு வாயில் பட்டவுடன் உமிழ்நீர் சுரந்தது. இது சோதனையின் ஆரம்ப கட்டம். முதலில் நாய் மணி ஓசை கேட்டவுடன் ஓசை வந்த திசையினை பார்த்தல், காதுகளை உயர்த்துதல், குறைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டது. ஆனால் உமிழ்நீர் சுரக்கவில்லை. உணவு வாயில் பட்டவுடன் உமிழ்நீர் சுரந்தது. இது சோதனையின் ஆரம்ப கட்டம். ஆனால் உணவு கொடுக்கும் முன்பு மணி ஓசை எழுப்பும் நிலை பல நாட்கள் தொடர்ந்த போது நாயானது உணவு வரும் முன்பே மணி ஓசையை செயற்கை தூண்டல் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் கேட்டவுடனேயே உமிழ்நீர் சுரந்தது. உணவு கொடுக்கும் முன்பு மணி ஓசை எழுப்பும் நிலை பல நாட்கள் தொடர்ந்த போது நாயானது உணவு வரும் முன்பே மணி ஓசையை தூண்டல் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் கேட்டவுடனேயே உமிழ்நீர் சுரந்தது. இவ்வாறு மணி ஓசையை உணவோடு ஒவ்வொரு தடவையும் இணைத்து தரும் பொழுது நாயானது மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கும் நிலை ஏற்படுவதனை பாவ்லோவ் ஆக்க நிலையுறுத்தம் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு மணி ஓசையை உணவோடு ஒவ்வொரு தடவையும் இணைத்து தரும்போது நாயானது மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கும் நிலை ஏற்படுவதனை பாவ்லோவ் ஆக்க நிலையுறுத்தம் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆக்க நிலையுறுத்தம் நீடித்து தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை உணவு தரும் முன்பு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னர் கொடுக்க வேண்டும். இந்த ஆக்க நிலையுறுத்தம் நீடித்து தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை உணவு தரும் முன்பு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை தொடர்ந்து உணவு உடனே தரப்பட வேண்டும். ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை தொடர்ந்து உணவு உடனே தரப்பட வேண்டும். இல்லையெனில் ஆக்க நிலையுறுத்தம் அழிந்துவிடும். அதாவது நாய் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்காத நிலை ஏற்படும். இல்லையெனில் ஆக்க நிலையுறுத்தம் அழிந்துவிடும். அதாவது நாய் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்காத நிலை ஏற்படும். ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுவதற்கு முன்
உணவு அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், உமிழ்நீர் சுரத்தல் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். மணி ஓசை ஒரு குறிப்பிட்ட துள்ளங்கள் இல்லை. ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுதல் மணி ஓசை பிளஸ் உணவு உமிழ்நீர் சுரத்தல் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுதல் மணி ஓசை உமிழ்நீர் சுரத்தல் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் கண்டிஷன்டு. தெனாலிராமன் வளர்த்த பூனை சூடானே. வாசலில் வாய் வைத்து சூடுபட்ட பின்பு பால் மற்றும் ஏனைய வெள்ளை நிற திரவங்களை கண்டாலே விழுந்தடித்து ஓடியது ஆக்க நிலையுறுத்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பயிற்சியளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாவை கீழிறங்கச் செய்து பிடித்தல் ஆக்க நிலையுறுத்த கற்றல் மூலமே. பயிற்சியளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாவை கீழிறங்கச் செய்து பிடித்தல் ஆக்க நிலையுறுத்த கற்றல் மூலமே. ஆக்க நிலையுறுத்தத்தின் கல்வி தாக்கங்கள். இவ்வகை கற்றல் மொழி கற்பித்தலில் பயன்படுகிறது. நவீன முறை மொழி கற்பித்தலில் வார்த்தைகளை படத்துடனோ அல்லது பொருளையோ இணைத்து கற்பித்த பிறகு சொற்களின் தொகுதிகள் கற்பிக்கப்பட்டு பின்புதான் எழுத்துக்கள் கற்பிக்கப்படுகின்றன. இதேபோன்று கற்பவருக்கு கற்றல் ஆசிரியர்கள் பள்ளி பல்வேறு பாடங்கள் முதலியவை குறித்து சாதகமான மனப்பான்மையை தோற்றுவிக்க ஆக்க நிலையுறுத்தம் பயன்படுகிறது. ஆக்க நிலையுறுத்தம் மூலமாகவே மாணவர்களிடையே நல்ல பழக்க வழக்கங்களான சுத்தம், சுகாதாரத்தை பேணுதல், வயதில் மூத்தோருக்கு மதிப்பளித்தல், நேரம் தவறாமை போன்றவற்றை ஏற்படுத்த முடியும். கெட்ட பழக்க வழக்கங்களை களையவும் அர்த்தமற்ற பயங்களை போக்கவும் ஆக்க நிலையுறுத்த செயல்முறையை தகுந்த முறையில் உளவியலாளர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாட்டின் குறைபாடுகள். உயர்நிலை கற்றலில் இடம்பெறும் சிந்தித்தல், ஆராய்தல், பொதுமைப்படுத்துதல், பொதுக்கூறுகளை அடையாளம் காணுதல், பிரச்சனையை தீர்க்கும் திறன் பெறுதல் போன்ற அறிவுசார் செயல்பாடுகளை ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு மூலம் விளக்க முடியாது. உயர்நிலை கற்றலில் இடம்பெறும் சிந்தித்தல், ஆராய்தல், பொதுமைப்படுத்துதல், பொதுக்கூறுகளை அடையாளம் காணுதல், பிரச்சனையை தீர்க்கும் திறன் பெறுதல் போன்ற அறிவுசார் செயல்பாடுகளை ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு மூலம் விளக்க முடியாது. மனிதர்களிடம் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்கும் மனவெழுச்சி தொடர்பான கற்றலை உருவாக்கிடுவதற்கும் மட்டுமே ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு பயன்படுகிறது. அதாவது மனிதனது உயர்வகை கற்றல்கள் ஆக்க நிலையுறுத்த கற்றல் வழி நிகழ்வதில்லை. மனிதர்களிடம் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்கும் மனவெழுச்சி தொடர்பான கற்றலை உருவாக்கிடுவதற்கும் மட்டுமே ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு பயன்படுகிறது. அதாவது மனிதனது உயர் வகை கற்றல்கள் ஆக்க நிலையுறுத்த கற்றல் வழி நிகழ்வதில்லை. ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டு விதிகள். ஆக்க நிலையுறுத்தம் தொடர்பான சோதனைகளிலிருந்து கீழ்கண்ட 5 விதிகளை பாவ்லவ் வெளியிட்டார். விதி, லா ஆஃப் காசேஷன். செயற்கை தூண்டலையும் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல், இயற்கை தூண்டலையும் கட்டுப்படுத்தப்படாத அல்லது இயல்பான தூண்டல் கால இடைவெளியின்றி ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக அளித்தால்தான் செயற்கை தூண்டலும் இயற்கை தூண்டலுக்குரிய துலங்களை வரவழைக்கும் தன்மையை பெற்று ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படும். செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் கால இடைவெளியின்றி ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக அளித்தால்தான் செயற்கை தூண்டலும் இயற்கை தூண்டலுக்குரிய துலங்களை வரவழைக்கும் தன்மையை பெற்று ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படும். ஒரே நேரத்தில் ஏற்படும் ஆக்க நிலையுறுத்தம், தாமதித்த ஆக்க நிலையுறுத்தம், சிறிதளவு ஆக்க நிலையுறுத்தம் தென்படுதல், பின்னோக்கு ஆக்க நிலையுறுத்தம். ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுதலில் கால இடைவெளி தொடர்புகள். சிறந்த முறையில் ஆக்க நிலையுறுத்தம் ஏற்பட கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் இவை கால இடைவெளியின்றி ஒரு சேர ஜோடியாக அளிக்கப்பட வேண்டும் அல்லது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் தோன்றுவதற்குரிய முன் சமிக்கையாக வழங்கப்பட. ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதல், லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்டிங்ஷன். கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை
கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்திய பின் தொடர்ந்து இயல்பாக தூண்டலை வலுவூட்டியாக வழங்காமல் இருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல்கள் வலுவிழந்து கடைசியில் மறைந்தே போகும். கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலை வெளிப்படுத்திய பின் தொடர்ந்து இயல்பான தூண்டலை வலுவூட்டியாக வழங்காமல் இருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல்கள் வலுவிழந்து கடைசியில் மறைந்தே போகும். உதாரணமாக, மணி ஓசைக்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்ட பின்னர் நாயினுக்கு மணி ஓசை மட்டும் கொடுத்து உணவு கொடுக்காமல் இருந்தோமே ஆனால், இவ்வாறு பல தடவைகள் செய்தால் நாய் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரப்பதை குறைத்து கொண்டே வந்து கடைசியில் உமிழ்நீர் சுரப்பதையே நிறுத்திவிடும். அதாவது முன்பு கற்ற தொடர்பு மணி ஓசை உணவு என்ற தொடர்பு அருந்து விடுகிறது அல்லது அழிந்து விடுகிறது. இதைத்தான் ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதல் அல்லது மறைதல் என்கிறோம். ஆனால் இத்தகைய ஆக்க நிலையுறுத்தம் மறைதல் நிரந்தரமானது அல்ல. சிறிது கால இடைவெளி மூலம் அந்த நாய்க்கு போதிய ஓய்வு கொடுத்த பின்னர் திரும்பவும் மணி ஓசையை கேட்டவுடன் உமிழ்நீர் சுரக்க தொடங்கும். இவ்வாறு மறைந்த ஆக்க நிலையுறுத்தம் மீண்டும் உயிர் பெறுதலை மீண்டும் கொணர்தல் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி என்று அழைக்கிறோம். சிறிது கால இடைவெளி மூலம் அந்த நாய்க்கு போதிய ஓய்வு கொடுத்து பின்னர் திரும்பவும் மணி ஓசை கேட்டவுடன் உமிழ்நீர் சுரக்க தொடங்கும். இவ்வாறு மறைந்த ஆக்க நிலையுறுத்தம் மீண்டும் உயிர் பெறுதலை மீண்டும் கொணர்தல் என்று அழைக்கிறோம். உதாரணமாக, அழைப்பு மணி ஒன்றிற்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்டு உமிழ்நீர் சுரக்கும் நாய் வேறு வகையான ஒலிப்பான்களுக்கும் இங்கு ஒத்த குணம் என்பது ஒலி எழுப்பும் தன்மை. உமிழ்நீர் சுரக்கும். போலீஸ்காரரை கண்டு பயப்படும் குழந்தை காக்கி சீருடை அணிந்த பிறரை கண்டும் பயப்படும். வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல் டிஸ்கிரிமினேஷன். வேறுபடுத்துதல் அல்லது பிரித்து உணர்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஒரு வகையான துலங்களும் அதே வகையைச் சேர்ந்த வேறுபட்ட துலங்களுக்கு வேறுபட்ட துலங்களை அளிப்பதும் ஆகும். உதாரணமாக, அழைப்பு மணிக்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்ட நாய். வேறுபடுத்துதல் அல்லது பிரித்து உணர்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஒரு வகையான துலங்களும் அதே வகையைச் சேர்ந்த வேறுபட்ட தூண்டலுக்கு வேறுபட்ட துலங்களை அளிப்பதும் ஆகும். உதாரணமாக, அழைப்பு மணிக்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்ட அழைப்பு மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கும் போது மற்றும் உணவு அளித்து வேறு வகையான ஒலிப்பான்களுக்கு உமிழ்நீர் சுரக்கும் போது உணவு அளிக்காமலும் இருந்தால் நாயானது அழைப்பு மணி ஓசைக்கு மட்டுமே உமிழ்நீர் சுரக்கும். அதே வகையை சேர்ந்த வேறு ஒலிப்பான்களின் ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்காது. இரண்டு வகை ஓசைகளுக்கும் இடையே மிக மிக குறைந்த வேறுபாடே இருந்தால் நாயானது எந்த ஓசைக்கு மட்டும் ஆக்க நிலையுறுத்த துலங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் திகைப்படைவதால் சம்பந்தமில்லாத துலங்களை வெளிப்படுத்த துவங்கும். அதாவது உமிழ்நீர் சுரப்பதற்கு பதில் குறைக்க தொடங்கும். இரண்டு வகை ஓசைகளுக்கும் இடையே மிக மிக குறைந்த வேறுபாடே இருந்தால் நாயானது எந்த ஓசைக்கு மட்டும் ஆக்க நிலையுறுத்த துலங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் திகைப்படைவதால் சம்பந்தமில்லாத துலங்களை வெளிப்படுத்த துவங்கும். அதாவது உமிழ்நீர் சுரப்பதற்கு பதில் குறைக்க தொடங்கும். இந்த நரம்பு தளர்ச்சியால் விளைவது இதனை சோதனை நரம்பு தளர்வு எக்ஸ்பெரிமெண்டல் நியூரியாசிஸ் என்பர். இதனை சோதனை நரம்பு தளர்வு என்பர். போதிய ஓய்வும் அமைதியும் கிடைக்கப்பெற்றால் பாதிக்கப்பட்ட நாயானது பின்னாட்களில் சகஜ நிலைக்கு திரும்பிவிடும். போதிய ஓய்வும் அமைதியும் கிடைக்கப்பெற்றால் பாதிக்கப்பட்ட நாயானது பின்னாட்களில் சகஜ நிலைக்கு திரும்பி. இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம். ஆக்க நிலையுறுத்தம் என்பது தொடர்பு அற்ற ஒரு தூண்டலை மற்றொரு இயல்பான அல்லது இயற்கையான தூண்டலோடு இணைத்து தருவதன் மூலம் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி இயல்பான தூண்டலுக்குரிய துலங்களை தொடர்பற்ற தூண்டலுக்கும் பெற்று தருவது ஆகும்.
ஆக்க நிலையுறுத்தம் என்பது தொடர்பற்ற ஒரு தூண்டலை மற்றொரு இயல்பான அல்லது இயற்கையான தூண்டலோடு இணைத்து தருவதன் மூலம் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி இயல்பான தூண்டலுக்குரிய துலங்களை தொடர்பற்ற தூண்டலுக்கும் பெற்று தருவது ஆகும். உதாரணம், மணி ஓசை பிளஸ் உணவு பிளஸ் உமிழ்நீர் சுரத்தல். மணி ஓசை மட்டும் உமிழ்நீர் சுரத்தல். இதனை முதல்நிலை ஆக்க நிலையுறுத்தம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங் என்போம். நாய் மணியோசைக்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்ட பின் மணியோசையுடன் மேலும் ஒரு கூடுதலான தொடர்பற்ற தூண்டலை விலகொலி பயன்படுத்தி அந்த இரண்டாவது தூண்டலுக்கு உமிழ்நீர் சுரக்க செய்வதனை இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம் என்பர். செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங். நாய் மணி ஓசைக்கு ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்ட பின் மணி ஓசையுடன் மேலும் ஒரு கூடுதலான தொடர்பற்ற தூண்டலை பயன்படுத்தி அந்த இரண்டாவது தூண்டலுக்கு உமிழ்நீர் சுரக்க செய்வதனை இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம் என்பர். மணி ஓசைக்கு பழக்கப்பட்ட நாயினை பாவ்லோவ் மணி ஓசையை தரும் முன் ஒரு விளக்கை எரிய செய்து பின்னர் மணி ஓசையை எழுப்பி அதன் பின் உணவு கொடுத்தார். இவ்வாறு தொடர்ந்து செய்த போது நாய் மணி ஓசை கேட்கும் முன்னர் எரியும் விளக்கை பார்த்தவுடனேயே உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்கிறது. அதாவது விளக்கு எரிதலுக்கு ஆக்க நிலையுறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனை இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம் என்கிறோம். இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தத்தை விட முதல்நிலை ஆக்க நிலையுறுத்தமே வலுமிக்கது. அதாவது விளக்கு எரிதலுக்கு ஆக்க நிலையுறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனை இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம் என்கிறோம். இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தத்தை விட முதல்நிலை ஆக்க நிலையுறுத்தமே வலுமிக்கது. வலுவேற்றம் என்பதன் பொருள். வலுவேற்றம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் என்பதன் பொருள். ஒரு பொருள் அல்லது தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்கள் திரும்ப திரும்ப தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகரித்தால் அத்தூண்டலை அத்துலங்களுக்கான வலுவேற்றி என்கிறோம். ஒரு பொருள் அல்லது தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்கள் திரும்ப திரும்ப தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகரித்தால் அத்தூண்டலை அத்துலங்களுக்கான வலுவேற்றி என்று ரீஇன்ஃபோர்சர் என்கிறோம். உதாரணமாக, பாவ்லோவ் சோதனையில் மணி ஓசையை கேட்டு உமிழ்நீர் சுரக்கும் போது நாய்க்கு உணவு அளிக்கப்பட்டது. இங்கு மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரத்தல் என்ற துலங்களை வலுப்படுத்த உணவு வலுவூட்டியாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு தூண்டல் தோன்றியவுடன் நாம் விரும்பும் துலங்கள் நிகழ்த்தப்படும் போது மட்டும் வலுவூட்டியினை அளித்து எதிர்காலத்தில் அத்துலங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்தலையே வலுவேற்றுதல் அல்லது வலுவேற்றம் செய்தல் என்று கூறுகிறோம். ஒரு தூண்டல் தோன்றியவுடன் நாம் விரும்பும் துலங்கள் நிகழ்த்தப்படும் போது மட்டும் வலுவூட்டியை அளித்து எதிர்காலத்தில் அத்துலங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்தலையே வலுவேற்றுதல் அல்லது வலுவேற்றம் செய்தல் என்று கூறுகிறோம். நேரிடை வலுவூட்டிகளும் எதிரிடை வலுவூட்டிகளும். எந்த தூண்டல்களை பெறுவதற்கு ஒருவர் விளைகிறாரோ அவற்றை நேரிடை வலுவூட்டிகள் என்கிறோம். துலங்கல்களை வலுப்படுத்தவும் தொடர்ந்து வெளிப்படுத்தவும் நேரிடை வலுவூட்டிகளை பயன்படுத்துகிறோம். மனிதர்களை பொறுத்தவரை உட்கொள்ளக்கூடிய பொருட்களான உணவு, நீர், தின்பண்டங்கள் போன்றவையும் பண்பாட்டு வழி கற்ற பரிசு, பாராட்டு, புகழ்ச்சி, பணம், சமூக அங்கீகாரம் போன்றவையும் நேரிடை வலுவூட்டிகளாக திகழ்கின்றன. மனிதர்களை பொறுத்தவை உட்கொள்ளக்கூடிய பொருட்களான உணவு, நீர், தின்பண்டங்கள் போன்றவையும் பண்பாட்டு வழி கற்ற பரிசு, பாராட்டு, புகழ், பணம், சமூக அங்கீகாரம் போன்றவையும் நேரிடை வலுவூட்டிகளாக. வாய்ப்பு கிட்டும் போது மகிழ்ச்சி தராத எந்த தூண்டல்களை ஒருவர் களைய முனைகிறாரோ அவற்றை எதிரிடை வலுவூட்டிகள் என்கிறோம். உதாரணமாக, சமூக அங்கீகார மறுப்பு, ஒப்பார் குழுவின் கண்டனம் போன்றவை எதிரிடை வலுவூட்டிகள் ஆகும். வாய்ப்பு கிட்டும் பொழுது மகிழ்ச்சி தராத எந்த தூண்டல்களை ஒருவர் களைய முனைகிறாரோ அவற்றை எதிரிடை வலுவூட்டிகள் என்கிறோம். உதாரணமாக, சமூக அங்கீகார மறுப்பு, ஒப்பார் குழுவின் கண்டனம் போன்றவை எதிரிடை வலுவூட்டிகள் ஆகும்.
எதிரிடை வலுவூட்டிகளை பயன்படுத்தும் போது கற்றுக்கொண்டு வெளிப்படுத்தப்படும் துலங்களின் விளைவாக மகிழ்ச்சி தராத சூழ்நிலை மறைகிறது. எதிரிடை வலுவூட்டிகளை பயன்படுத்தும் பொழுது கற்றுக்கொண்டு வெளிப்படுத்தப்படும் துலங்களின் விளைவாக மகிழ்ச்சி தராத சூழ்நிலை மறைகிறது. உளவியலில் பாவ்லோவின் பங்களிப்பு. பாவ்லோ தூண்டல்கள் மற்றும் துலங்கல்களை முறையை பயன்படுத்தி ஏராளமான ஆய்வுகளை செய்தார். பலவிதமான விலங்குகளை பயன்படுத்தி அவைகளின் தூண்டல் மற்றும் துலங்களை பற்றிய சோதனையை செய்தார். பாவ்லோ தூண்டல்கள் மற்றும் துலங்கல் முறையை பயன்படுத்தி ஏராளமான ஆய்வுகளை செய்தார். பலவிதமான விலங்குகளை பயன்படுத்தி அவைகளின் தூண்டல் மற்றும் துலங்களை பற்றிய சோதனையை செய்தார். ஆக்க நிலையுறுத்தம் மூலம் ஒருங்கிணைந்து கற்றல் என்ற பொதுவான கருத்தை அவர் உயர் அளவுரு ஆய்வு பகுதியாக மாற்றினார். அனைத்து கற்றலுக்கும் மிகவும் வசதியான அடிப்படை அலகாக நிபந்தனைக்குட்பட்ட அனிச்சையை ஏற்றுக்கொள்வதில் அவர் வெற்றி பெறுகிறார். கற்றல் கோட்பாடு மற்றும் மனநல மருத்துவம் ஆகியவற்றுக்கு இடையே பயனளிக்கும் நல்லுறவுகளை அவர் வளர்த்தார். இதில் தூக்கம் மற்றும் மருந்து சிகிச்சை போன்ற செயல்பாட்டு விஷயம் அவரின் அமைப்பு வடிவம் ஒரு லாபமற்ற மட்டத்தில் தொடங்கப்பட்டது. இதில் விலங்கு மற்றும் மனித கற்றல் இடையே வேறுபாடு காட்டப்பட்டது. மற்ற வகை ஆக்க நிலையுறுத்தல் மில்லர், குத்ரின் மற்றும் ஸ்கின்னர் ஆகியோரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் பாவ்லோவின் சோதனைகளால் பெரும்பாலான ஆக்க நிலையுறுத்தல் ஆக்க நிலையுறுத்த நிபந்தனைகளில் பங்களிப்பு. ஆக்க நிலையுறுத்த கொள்கைகள் கல்வியில் பின்வரும் அம்சங்களில் இருக்கலாம். ஆசிரியர் அனைத்து மொழிகளையும் வரிசைப்படுத்துகிறார். குழந்தைகளிடையே இயக்கத்திற்கான பழக்கம் உருவாகுகிறது. தீய பழக்கங்களை தவிர்த்தல் மற்றும் பயத்தை நீக்குதல். ஆக்க நிலையுறுத்த கொள்கைகள் கல்வியில் பின்வரும் அம்சங்களில் இருக்கலாம். ஆசிரியர் அனைத்து மொழிகளையும் வரிசைப்படுத்துகிறார். குழந்தைகளிடையே இயக்கத்திற்கான பழக்கம் உருவாகிறது. தீய பழக்கங்களை தவிர்த்தல் மற்றும் பயத்தல். குழந்தைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயிற்சி அளித்தல். மாணவர்களிடையே நேர்மறையான அணுகுமுறைகளை உருவாக்குதல். ஆக்க நிலையுறுத்தலில் ஆசிரியரின் பங்கு. பெரும்பாலான குழந்தைகள் கற்பது ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஒப்புதலை பொறுத்தது. Classical conditioning is a way of learning where a stimulus that triggers a biological response is paired with a new stimulus that then results in the same reaction. The most famous work in classical conditioning was done by Ivan Pavlov in the 1890s. During this time, Pavlov did a lot of research around the digestive processes of dogs. One day during his research, Pavlov noticed that the dogs began to salivate in the presence of the technician who normally fed them. He wondered if the technician was a trigger that stimulated a response associated with food. To find out, he constructed an experiment that would allow him to measure a dog's output of saliva. First, he served the dog food. Then, he served food while playing the sounds of a metronome and repeated the process a few times. Finally, he removed the food and only played the metronome. The dogs began to salivate in response to the metronome alone. Pavlov concluded that if a new stimulus was present when the dog was given food, then that stimulus became associated with food and caused salivation on its own. When he published his findings, Pavlov called the food an unconditioned stimulus because its effects on the dog were not learned. Instead, they triggered an unconditioned response that happened naturally and completely out of the dog's control. The metronome is at first a neutral stimulus. Through the process of repetitive pairing with food, the dog learns to connect the two. This means that the neutral stimulus becomes the conditioned stimulus, and the response to that, a conditioned response. He also reported that 1. Learning occurred most rapidly when the interval between the sound and the appearance of the food was short. 2. The saliva produced by the sound differed in composition from that produced by the food, which means that the conditioned response was not an exact replica of the unconditioned response. 3.
While there are several forms of conditioning, such as forward and backward conditioning, classical conditioning cannot create new behavior or be used for training, but instead triggers involuntary biological responses. 4. We can almost entirely undo the conditioning. This happens through extinction when we repeatedly present the conditioned stimulus in the absence of the unconditioned stimulus. So, what occurs inside the brain? When a dog sees the food, the signals from the eyes and nose stimulate the brain, which activates the salivation glands to secrete saliva to aid the dog with the digestion. When a dog hears a sound, the ears send a signal to the brain, which takes note but has no reason to activate anything. When the two different neurological processes are being activated simultaneously, new synaptic connections occur between the auditory stimulus and the behavioral response. Over time, these synapses are strengthened so that it only takes the sound to activate the pathway leading to salivation. You can try this popular classroom exercise. Take a friend, sit down and relax for 2 minutes. Then allow your partner to check and record your pulse rate. Your partner will then tap a pencil on the desk 5 times. Right after, stand up and hop on one leg for 30 seconds and then check your pulse again. Repeat the procedure 4 times, having the partner record all data. After relaxing for the 5th time, your partner will tap the pencil 5 times as usual. Now, instead of getting up for your exercise, only check your pulse. If the conditioning was successful, your pulse rate will rise even without engaging in exercise. What do you think? Does classical conditioning always work? If so, are commercials a form of mental manipulation, and should we limit advertising in public spaces? Sprouts videos are published under the Creative Commons license. That means our videos are free and anyone can download, edit, and play them for personal use. And public schools, governments, and nonprofit organizations can also use them for training, online courses, or designing new curriculums. To help us stay independent and support our work, you can join our patrons and contribute. Just visit patreon.com/sprouts. Even $1 can make a difference. If you have deep insights into academic topics and want to help us explain complicated ideas in simple language, please contact us at sproutsschools.com. கல்வியில் முக்கியத்துவம் எஜுகேஷனல் சிக்னிஃபிகன்ஸ். இக்கோட்பாடு கற்றல் சூழ்நிலையுடன் தொடர்புடைய காரணிகளான கருத்துக்களின் தொடர்ச்சி, ஒற்றுமை, வேறுபாடு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இக்கோட்பாடு கற்றல் சூழ்நிலையுடன் தொடர்புடைய காரணிகளான கருத்துக்களின் தொடர்ச்சி, ஒற்றுமை, வேறுபாடு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கட்டுப்படுத்துதலினால் தனி மனிதனிடம் பயம் மற்றும் மூட நம்பிக்கைகள் வளர்கிறது. கட்டுப்படுத்துதலினால் தனி மனிதனிடம் பயம் மற்றும் மூட நம்பிக்கைகள் வளர்கிறது. அதே சமயம் மாணவர்களின் பயம், கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் குருட்டு நம்பிக்கை போன்றவை இதே கட்டுப்படுத்துதலின் மூலம் தவிர்க்கப்படுகிறது. அதே சமயம் மாணவர்களின் பயம், கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் குருட்டு நம்பிக்கை போன்றவை இதே கட்டுப்படுத்துதலின் மூலம் தவிர்க்கப்படுகிறது. புதிய கற்றல் பொருட்கள் பழைய கற்றலுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. குழந்தைகள் பயன்படுத்துவதற்கும் பழைய அனுபவங்களுடன் புதியதை தொடர்பு படுத்துவதற்கும் தேவையான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. புதிய கற்றல் பொருட்கள் பழைய கற்றலுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. குழந்தைகள் பயன்படுத்துவதற்கும் பழைய அனுபவங்களுடன் புதியதை தொடர்பு படுத்துவதற்கும் தேவையான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு இக்கோட்பாடு மொழி பாடத்தை கற்பிப்பதில் மிக்க பயனுள்ளதாக உள்ளது. ஆசிரியர் கற்பித்தலில் கேட்டல் காட்சி பொருட்களையும் சம்பந்தப்படுத்த வேண்டும்.
சிறு குழந்தைகளுக்கு இக்கோட்பாடு மொழி பாடத்தை கற்பிப்பதில் மிக்க பயனுள்ளதாக உள்ளது. ஆசிரியர் கற்பித்தலில் கேட்டல் காட்சி ஆடியோ விஷுவல் பொருட்களையும் சம்பந்தப்படுத்த வேண்டும். மாண்டிச்சோரி கல்வி முறை இக்கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மாண்டிச்சோரி கல்வி முறை இக்கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தன்மதிப்பீடு. ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு டேஷ் கோட்பாட்டின் கீழ் வருகிறது. ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு டேஷ் கோட்பாட்டின் கீழ் வருகிறது. ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். ஜான் பி வாட்சன் கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜான் பி வாட்சன் கொள்கை எவ்வாறு இசை நிலையுறுத்தலுக்கு எடுத்துக்காட்டு தருக. Thank you.